அதாவது நோன்பு கால இரவு நேரத்தில் பயணத்தில் இருக்கும்போது, அதாவது நோன்பு கால இரவுல பயணத்தில் இருக்கிறாராம், இரவு நேர உணவை மட்டும் சாப்பிட்டு விட்டு நீயத்து செய்து தூங்கி விடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல நேற்று சொன்னது பதில் சொல்லிட்டோம். நீங்க இரவுல நீ முடிவு எடுத்துட்டாலே போதும், சகர் சாப்பிடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இரவு நேரத்திலே நீங்கள் சாப்பிடும் பொழுது என்ன செய்யணும், நீங்க படுக்கும் போதே காலையில் நம்ம நோன்பு வைக்கிறோம், நாளைக்கு நோன்பு தான் சொல்லி முடிவு எடுத்து படுத்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க சகர் செய்யாட்டாலும் எந்திரிக்காவிட்டாலும் சுபுக்கு எந்திரிச்சிங்கன்னா அப்படியே நீங்க நோம்பாளியா என்ன செய்வீங்க, தொடருவீங்க என்று சொல்லிட்டோம். அந்த இடத்துல நீங்களும் செய்யலாம். ஆனா ஒரு விஷயம் இருக்குது, பயணத்தில் இருக்கும் போதுன்னு கேட்டிருக்காரு. பயணத்தில் இருக்கும் போதை பொறுத்த வரைக்கும் அதுல உங்களுக்கு சலுகையும் இருக்கிறது. பயணத்தில் இருக்கின்றீர்களே ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், இன்குன்து மர்லா, நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தீர்களே ஆனால் ஃபைதத்தும் என் ஐயாமின் உகர், வேற நாளில் கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் சலுகை தர்றான். பிரயாணத்தில் இருப்பது, இந்த சகர் கூட சாப்பிட முடியாம அது சாப்பிடாமலே நோன்பு வைத்து ஒரு கஷ்டமாக ஆகிவிடும் என்று இருக்கும் என்று சொன்னால், நீங்க அந்த நோன்பை விடுவது எந்த குற்றமுமே இல்லை. இவர் வந்தவன வச்சிருங்க, நோன்பு விடுவதுன்னா கலாசின் பிறகு என்ன செய்யணும், அந்த நோன்பை நிறைவேற்றணும். பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சலுகை கொடுத்துருக்க நேரத்தில் நீங்க ராத்திரில சாப்பிட்டு படுக்கிறீங்க, ஏன்னா சகர் சாப்பாடு கிடைக்காது, அந்த சகர் சாப்பாடு கிடைக்காட்டாலும் நம்ம தாங்குவோம் அப்படின்னு உடல் திரகாத்திரமா இருந்தா அந்த கணக்கு வேற. நீங்க ராத்திரியே சாப்பிட்டது அடுத்த நாள் வரைக்கும் தாங்காது, நம்ம சுருண்டு போயிருவோம் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால், அன்றைக்கு நீங்க நோன்பு வைக்காமல் இருந்தீர்களே ஆனால் அதுல எந்த குற்றமும் கிடையாது. குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் அனுமதி கொடுத்த ஒரு விஷயம், பயணிகளுக்கும் நோயாளிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு சலுகை. அதனால நீங்க அப்படி கூட நோன்பு வச்சா முடிஞ்சா வைங்க, அது பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று நினைத்தீர்களே ஆனால், இப்ப பயணத்தை முடிச்சு ஊருக்கு போன பிறகு அடுத்த மாசம் என்ன செஞ்சு கொள்ளலாம், அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம்.